வணக்கம் மக்களே. ஸோ பிக் பாஸோட லைவ் அப்டேட்டையும் அந்த ப்ரோமோல ஒரு சில விஷயங்கள்லாம் நான் தவிர்த்துட்டு இருக்கேன். அதை எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். என்னன்னா லைவ்ல ஸோ மார்னிங் டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன டாஸ்க்னா, ஸோ இப்போ மழையில பல பேருக்கு வீட்டில் தண்ணி இதெல்லாம் வந்திருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இஷ்யூக்கு நீங்க உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எல்லா கண்டஸ்டன்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சேஃபா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சார்பாகவும் கேட்டிருக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைபரா இருக்கவங்க, சென்னையில் இருக்கவங்களாம் எப்படி இருக்கீங்க, எல்லாரும் சேஃபா இருப்பீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு 2 நாளா வாட்டர் இஷ்யூ, பவர் இஷ்யூ, இன்னும் பவர் வரல, தண்ணி இஷ்யூ இருந்துகிட்டே தான் இருக்கு. மற்றபடி ஃபுட்டுலாம் எந்த குறையும் இல்லைமே மக்களே. நிறைய பேர் எனக்கு எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்டீங்க. எல்லாருக்குமே மிக்க நன்றி. என் மேல ஒரு கன்சர்ன் வச்சு பேசினது எல்லா மக்களுக்குமே மிக்க மிக்க நன்றி. சரி, கண்டென்ட்குள்ள போயிடலாம். சரி, இதுல ஒரு விஷயத்த சொல்றீங்களே, நிக்சன் பேசினது ரைட்டுப்பா, இது பண்ணது கரெக்டுப்பா அப்படின்ற மாதிரி பேசுறீங்க. நான் அர்ச்சனாவோட சொம்புன்னு சொல்றீங்களே, அப்படியே கூட வச்சுக்கோங்க. இப்ப நான் கேட்கிற கேள்விகளுக்கு ஒவ்வொருத்தரா நிக்சன் சப்போர்ட்டரா இருக்கீங்க, இதெல்லாம் பண்றீங்கன்னா இது சொல்லுங்க. நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 1, நேற்று ஃபர்ஸ்ட் வீக் இஷ்யூ யார் எடுத்துட்டு வந்து அர்ச்சனா மேல நேற்று இப்படிலாம் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் வீக் எடுத்து பேசினது, அழுவுறதை மட்டும் எடுத்து பேசினது அது அர்ச்சனா அழுகுறாங்க. ஃபர்ஸ்ட் வீக் தான் அழுதாங்க, அதை எடுத்து பேசினது நிக்சன். வீட்டுக்குள்ள என்ன நடந்தது எடுத்து பேசலான்னு இருக்கு. சோ அதுக்கு முந்தின வாரம் நிக்சன் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து எடுத்து வரதை எடுத்து பேசினது என்ன தப்பு இருக்கு தெரியலையே. நிக்சன் பண்ணாதைய அர்ச்சனா சொல்லி காமிச்சாங்க, பண்ணதானே சொல்லி காமிச்சாங்க. சோ அதே மாதிரி நிக்சன் அழுததை சொல்லி காமிக்கும் போது அர்ச்சனா இது பண்ணது சொல்லி காக்கிறதுல எந்த விதமும் தப்பா தெரியல. குறிப்பா ஒரு பொண்ணை பார்த்து இப்படி இருக்கணும், அது இப்படி இருக்கணும், அங்க அங்க எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் பாடி ஷேம் பண்ணி ஒரு பொண்ணை இப்படி பண்ணிருக்கான். அவனை கேட்கல, அது தப்புன்னு யாருமே சொல்லல. நிக்சன் பேசினது கரெக்ட்னு பேசுறீங்க பாத்தீங்களா? உங்க மனநிலையும் உங்க மைண்ட் செட்டும் எந்த நிலைமையில இருக்கு அப்படின்றது யோசிச்சு பாருங்க. ஒரு பொண்ணை பார்த்து இப்படி பேசியிருக்கான், இது இப்படி இருக்கு அப்படின்றது பேசியிருக்கான். அவன் பேசுனது இப்ப கரெக்டா, இப்ப அர்ச்சனா பேசுனது தப்பாயிருச்சான். எப்பா நீ பேசுனது சொல்லி காமிச்சா தப்பாப்பா, புரியல எனக்கு. அவன் அப்படி பேசியிருக்கான், அது தப்புன்றது உங்க யாருமே இல்ல. நிக்சன் கரெக்ட் அப்படின்றது வந்துடுறீங்க எல்லாரும் ஒரு பக்கம். சரி, இது ஒரு விஷயம். சரி, அர்ச்சனா அந்த விஷயத்த திரும்ப எடுத்துட்டு வந்து தப்புனே வச்சுப்போங்க. சோ அந்த வினிஷா மேட்டர் எடுத்துட்டு வந்து தப்புனே வச்சுக்கோங்க. ஓகேங்களா, விட்டுருவோம். அடுத்து நிக்சன் பேசுறானே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, காரி துப்புறானங்க, காரி துப்புறானே, அதெல்லாம் நீங்க பாத்துட்டு சும்மா இருப்பீங்க. ஒரு பொண்ணை காரி துப்புறான், நீ நாயே, கடைசியில வெளியே போடி நாயே அப்படின்னு நாயேன்னு ஒரு பையன் ஒரு பொண்ணை திட்டுறான். அதை உங்களுக்கு ஆதரிக்கிறீங்க. நிக்சன் கரெக்டா பேசியிருக்கான்னு. இதுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணுங்க. நீ அந்த இடத்துல பிரதீப் ஒரு வாட்டி நான் சொன்னதுக்கு நான் தகுதி இல்லை, என்னோட எல்லையை மீறி நியாயன்றத சொல்லிட்டேன், அதனால நான் கடைசி இடத்துக்கு போய் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரதீப் போய் நின்னாரு. ஓகேவா, போய் நின்னாரு. இந்த இடத்துல ஒரு நியாய அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கான், காரி துப்பிருக்கான். நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்றத 2வது வாட்டி. வாரமே நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு கேட்டான். எப்பா ஐஷுக்கு சண்டை வரும்போது, கூட இருக்க ஐஷுக்கு சண்டை வரும்போது நீ எல்லாம் ஒரு பொண்ணா அருவருவா இருக்கு அப்படின்றா பேசிட்டு போறான். இப்ப அதே காரி துப்பிட்டு இது பேரான். சோ அங்க இருக்க ஆண்கள் யாராவது அதை கேட்டாங்களா? இல்ல ஒரு பெண்கள் தான் கேட்டாங்களே, நியாயன்றான், காரி துப்புறான். இதே மத்தவங்க யாராவது இந்த காரி துப்பி இருந்தா வீட்டுல இருக்கவங்க சும்மா இருந்திருப்பாங்களா? இதை நிக்சன் கரெக்டா பேசியிருக்கான், எதுவா பேசியிருக்கான்றீங்க. அந்த இடத்துல நிக்சன் பிஹேவ் பண்ணது 100க்கு 100 தப்பு. ஓகேங்களா? அர்ச்சனா என்னதான் இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வருங்க, வீட்டுக்குள்ள எல்லாருமே பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட் பண்ணாத ஒன்னும் சொல்லல, பண்ணதான் சொன்னாங்க. ஓகேவா? அதுக்காக ஒரு பொண்ணு போயிட்டு காரி துப்புறதும், நியாயன்றதும், அடிக்கிற மாதிரி வர்றதும் இதெல்லாம் நியாயமே கிடையாது. அவர் ஆக்ஷன் பாத்தீங்களா? அந்த ஆக்ஷனும் சரி, அவர் அந்த பாடி லாங்குவேஜும் பாத்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு சரின்னு படுதா மக்களே? பாக்குறவங்களா? அப்பெல்லாம் நீங்க எந்த மனநிலையில சப்போர்ட் பண்றீங்கன்னு தெரியல எனக்கு. நிக்சன் பேசுனது இதுவா இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்குது, வரம்பு இருக்கு. அதெல்லாம் மீறி பண்றதெல்லாம் ரொம்ப கொடூரமானது, ரொம்ப தவறானது செயல். இதெல்லாம் ஒரு எச்சத்தனம், எச்சத்தின் கீழ்த்தனமா போயிருக்காரு. இதுதான் நிக்சன். நிக்சனோட தரம் என்ன அப்படின்றத நிக்சன் நிமிடத்துக்கு நிமிடம் நிரூபிச்சிட்டு இருக்காரு. அவருடைய தரத்தையும் அவருடைய கேம் பிளேயும் இதுல பாத்தீங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்தவொடனே ஒரு பேரே வச்சிருக்கீங்களே, நான் சொல்ல விரும்பல, நிக்சனுக்கு ஒரு பேர் வச்சிருக்கீங்களே, அந்த பேர் எதுக்கு வச்சீங்க? இப்ப நிக்சன் அர்ச்சனாக்கு எதிராக கேட்டுட்டான், அர்ச்சனாக்கு எதிராக இருப்பான்ட்டான் அப்படின்றதுக்காக நிக்சன் ரைட், அர்ச்சனா தப்பு அப்படின்றீங்க. எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியல. அர்ச்சனா தப்பாவா இருந்தாலும் ஒரு பொண்ணு கிட்ட இப்படி பிஹேவ் பண்றது தப்புங்க. ஒரு பொண்ணு கிட்ட போய் காரி துப்புறதும், அதே மாதிரி அடிக்கிற மாதிரி வர்ற ஆக்ஷனும், ஒரு நாயன்ற ஒரு கேவலமா பேசுறதும், இதை பேசுறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. இருக்குதுல இதுக்கு நான் அர்ச்சனா சப்போர்ட்டராவே இருந்துட்டு போனா கூட நான் சந்தோஷப்படுவேன். தவிர இந்த மாதிரி ஒரு பொண்ணை கேவலமா கீழ்த்தனமா நடத்தி பேசுற நிக்சனுக்கு சப்போர்ட்டரா இருக்கிறத விட இப்படி இருந்துட்டு போயிடலான்றதான் என்னோட கருத்து. இது என்னோட ஒப்பீனியன். பல பேருக்கு எனக்கு கேட்கணும்னு கேள்விகளை நான் கேட்டுட்டேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.